கார்த்தியின் சேனல் பார்க்குறவங்களுக்கு அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுங்க. எங்கள் வீட்டில் தவறி இப்போ 4 மாதம் ஆச்சுங்க. அதனால் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை சாமி கும்பிட்றக்கு. விநாயகர் ஒரு விளையாட்டு பிள்ளை தான், எளிமையான கும்பிட்டாலே போதும். ஆனாலும் எனக்கு ஒரு உடன்பாடு இல்லைங்க. அவங்களுக்கு இந்த கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டையெல்லாம் ரொம்ப இஷ்டம். எங்கள் வீட்டு கார்த்திகனுக்கு அவன் இல்லை, அவன் இறந்து போய் இப்போ தவறி போய் 4 மாதம் ஆச்சு. அதனால் எனக்கு அது ஒரு மைண்டு வேலை செய்ய மாட்டேங்குது. என் குட்டி பையன் தூங்கிட்டு இருந்தால் எதிர்ஷ்டம் பாருங்க. என் குட்டி பையன்கிட்ட தான் அவன் இருக்கிறான். அவனோட ஆத்மா இவன் உடம்புல பூந்துக்குச்சு. எப்படின்னு கேட்காதீங்க. அவன் இவன் ரொம்ப உயிர் இவனுக்கு. நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்காதீங்க. உண்மையிலுமே என் குட்டி பையன்கிட்ட தான் அவனோட ஆத்மா இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நடவடிக்கை எங்கள் வீட்டில் அந்த சில்லி புரோட்டா ரொம்ப இஷ்டம். அது ஒரு 2 புரோட்டா ஒரு சில்லிக்கு மேலே சாப்பிட மாட்டான். அதே மாதிரி சாப்பாடுங்கிறத அவன் தொட மாட்டானுங்க. இவன் அப்படி தாங்க 4 மாதம் சாப்பிட்றதே இல்லைங்க. அவன் போனதுலேருந்து சாப்பிட்றதே இல்லை. அவன் ஃபோட்டோ ஆட்டி அழுதுட்டு படுத்துக்கிறது. அப்புறம் நான் இந்த பைரவர்கிட்ட சாமி கும்பிட்டு என்னடா பையன் இப்படி சாப்பிடாமே இருக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் அவனே சரி ஒரு பைரவர்கிட்ட பாலெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணி கொண்டு இவனுக்கு கொடுத்தா அதை கொஞ்சம் குடிக்கிறான். டெய்லி அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறேன். பைரவர்கிட்ட வச்சு கடைசியில் நட சாத்தும் போது நம்ம பைரவர்கிட்ட பால் வாங்கி காய்ச்சி கொடுத்தா அந்த பால் கொண்டு இவனுக்கு ஊற்றுவேன். அதுக்கப்புறம் சரி ஒரு சில்லி புரோட்டா வாங்கி கொடுத்து பார்க்கலாம்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அப்புறம் அதையும் சாப்பிட்டானுங்க. இவன் முதல்ல எப்படி ஒரு சுட்டி பண்ணுவான் தெரியுங்களா? இப்போ அப்படியே எல்லாம் அமைதியாகிட்டான். ரொம்ப சோகத்தின் கட்டாயம் ரொம்ப உச்சத்தில் போயிடுச்சு இவனுக்கு. எங்கள் வீட்டில் 4 குட்டி பசங்க இருக்காங்க. 4மே ஒவ்வொரு அறிவு ஜீவரசி தான். இங்கே பாருங்கள், இது கடைசி கடா குட்டி போகிறோம் பாருங்க. இது ஒரு கண்ணுக்குட்டி. டெய்லி சாப்பிட்றதுன்னு கேட்டு வரும். இது மட்டும் இல்லை, நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கி என்னமோ முன்னாடி 6 மணிலேருந்து இங்கே தான் நிற்கிறான். கொடுத்தாச்சு, இன்னும் 10 சொல்லி நின்றுருக்கான். இன்னும் வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கணுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். இந்த எங்கள் குட்டி பையன் ஆட்டாவில் போய் 5:45 ஆட்டாவில் ஏற்படுத்துது. கழட்டி வா வீட்டுக்குன்னா வர மாட்டேங்கிறான். ஆட்டை விட்டு இறங்கவே மாட்டேங்கிறான். குட்டி பையா வரலையா வீட்டுக்கு? வரலைங்கிறான்.